அழகப்பபுரத்தில் நடைபெற்ற நாடார் மகாஜன சங்க கிளை சங்கத்தினுடைய 32வது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டதில் நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகளும் KNMS கேரளா நாடார் மகாஜன சங்க நிர்வாகிகளும் அதிக அளவில் கலந்து கொண்டார்கள். எங்களுடைய கல்லூரியினுடைய நிர்வாகிகளும் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியிருக்கிறார்கள். அழகப்பபுரத்தில் நாங்கள் எதிர்பார்த்ததைப் போல ஒரு 5 மாதங்களுக்குள் இந்த சங்கம் நம்மளுடைய நாடார் மகாஜன சங்க கோட்பாடான கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு அனைத்தையும் அவர்கள் செய்வதற்கு தயாராகிவிட்டார்கள். உண்மையிலே இந்த கிளைச்சங்கத்தை பொறுத்தவரையிலும் அழகப்பபுரம் நாடார் மகாஜன சங்கம் எடுத்து வைத்திருக்கின்ற இந்த முயற்சியை சங்கம் சார்பாக பாராட்டிக் கொள்கிறோம். இந்த பகுதியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கல்வி, தொழிலில் நல்ல அக்கறை எடுத்திருக்கின்ற இந்த சங்கம் கன்னியாகுமரி மாவட்டம் எங்கும் அனைத்து மக்களுக்கும் உதவி செய்கின்ற பணியை தொடர்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசிற்கு நாடார் மகாஜன சங்கம், கேரளா நாடார் சங்கம் சார்பாக எங்களுடைய வேண்டுகோள், இன்றைக்கு இருக்கின்ற காலத்திற்கு மதுரை ஹைகோர்ட் கல் இறக்குவதற்கென்று தொழிலை ஆர்டராக போட்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பாக ஒரு வேண்டுகோள், எங்களுடைய பனை தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, கல் இறக்குகின்ற பணியை யாருக்குமே ஏலம் விடாமல் அந்த தொழிலாளியை இறக்கி அந்த மரத்துக்கடியில் வைத்து விற்றுக்கொள்வதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும். இதுதான் ஆந்திர அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது. ஆந்திராவில் அந்த பனை தொழிலாளிகளுடைய உழைப்பு அவர்களுக்கே போய் சேர்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் அப்படி ஒரு நிலை வந்தால், கள்ளுக்கடைகளை திறந்தால் கள்ளுக்கடைகளை ஏலம் எடுக்கின்ற மேலும் ஆதிக்க ஜாதிகளுடைய கையில் அந்த கடைகள் போய் சென்றுவிடும். ஆனால் தொழிலாளி உழைத்திருக்கின்ற கல்லை அவர்களுக்குத்தான் ஊற்ற வேண்டிய நிலை வரும். அதனால் அந்த விஷயத்தில் தமிழக அரசு தலையிடுவதை விட்டு பனை தொழிலாளிகளை இறக்கி விற்றுக்கொள்ளுகின்ற காலத்தை ஆந்திரா அரசாங்கம் எந்த வகையில் பனை தொழிலாளிக்கு சலுகை கொடுத்திருக்கிறதோ அதை நேரடியாக சென்று சர்வே எடுத்து அதன் அடிப்படையில் தமிழகம் எங்கும் இருக்கின்ற பனை தொழிலாளிகளுக்கும் இந்த நாடார் சமுதாயத்திற்கும் நல்ல பணியை செய்து கொடுக்குமாறு தமிழக அரசை வேண்டிக் கொள்கிறோம். இப்பொழுதுதான் வந்திருக்கிறார்கள். தமிழக அரசு வந்த இடத்தில் ஊழல்கள் குறைப்பதாக அவர்கள் உறுதியளித்திருக்கிறார்கள். ஏனென்றால் பெருந்தலைவர் காமராஜர் வழி வந்த இந்த சமுதாயம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஊழலை குறைத்தால் நாங்கள் வரவேற்போம். அதேபோல் நல்லது செய்வர்கள் யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். இப்பொழுதுதான் அவர்கள் வந்ததால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அமர்ந்து பேசுகின்ற பொழுது சரியான பாதைக்கு கொண்டு செல்வார் என்ற நம்பிக்கை நாடார் மகாஜன சங்கத்திற்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைத்தேர்தலில் எங்கள் சமுதாயத்திற்கு இன்னும் ஒரு சீட்டு கொடுத்தால் அவர்கள் மூலம், ஏனென்றால் இன்றைக்கு அமைச்சர்கள் 2 கொடுத்திருக்கிறார்கள். இனி 2 அமைச்சர்கள் இந்த சமுதாயம் தமிழகத்தில் 9% நாடார்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குரிய பிரதிநிதித்துவப்படி 2 அமைச்சர்கள் என்பது குறைவாக இருக்கிறது. தொழில்துறையில் அதிகம் இருக்கின்ற நாடார்களுக்கு தொழில்துறையில் வெளிநாடுகளுக்கோ இந்த சமூகத்தில் முன்னேற்றத்திற்கு இன்னொரு அமைச்சரை கொடுத்து சென்ட்ரல் கவர்மெண்டோடு தொடர்பு ஏற்படுத்தி நல்ல தொழிற்சாலைகளை நெல்லை, குமரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் உருவாக்கி